புகழ் அனைத்தும் வான்புவியாலும் வள்ளிரை ஏகன் இறைவனுக்கே சொந்தமாக்கி காலை கதிரவன் சுடர் வீசும் இந்த நல்ல வேளையில் வரலாற்று சிறப்புமிகு கீர்த்திமிகு கீழக்கரையில் கல்வி மனம் பரப்பும் இஸ்லாமியா கல்வி குழுமத்தின் இஸ்லாமிய துவக்கப் பள்ளியில் அரங்கேறும் இந்த உயரிய 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவும் 46ஆம் ஆண்டினுடைய விளையாட்டு விழாவும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் ஆகிய இந்த முப்பெரு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய என் பள்ளியினுடைய தகுதிமிக்க தாளாளர் அவர்களே, அவையிலே வீட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய பெருமக்களே, இந்த நகரினுடைய முன்னோடிகளே, ஜமாத்தார்களே, அருமையான தாய்க்குளம் நன்மக்களே, கல்வியை போதிக்கக்கூடிய இஸ்லாமியா துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளியுடைய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை இதயபூர்வமாக நான் சொல்லி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி இடம்பெற ஆசிக்கின்றேன். நம்முடைய அருமையான குழந்தைகளுடைய அற்புதமான இந்த நிகழ்வு நம்முடைய உள்ளத்தை எல்லாம் நெகிழ வைக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த இந்தியாவுடைய தரமும் மனமும் உயர்வும் உன்னதமாக அமையும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தான் இன்றைய மாணவர்கள் நாளைய நாட்டின் தலைவர்கள் என்று சொன்னார்கள். இந்த மாணவர்களை அடையாளம் படுத்தி தான் அல்லாமா இக்பால் சொன்னார், கிவ் எ யூத் ஐ வில் மேக் எ நேஷன் என்று சொன்னார். இளைய சமுதாயத்தை என் கையில் தா, அவர்களை நான் நாட்டினுடைய தலை சிறந்த தலைவர்களாக நான் உருவாக்குகிறேன் என்று. அந்த இளைய சமுதாயம் யார் என்று சொன்னால், கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் மேம்பாட்டிலும் உயர்ந்த அந்த செல்வங்களை தான் நாளைய தலைவர் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒழுக்கத்தையும் கல்வியும் போதிக்கக்கூடிய இந்த இஸ்லாமியா மாமன்றம் இன்னும் பல தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இந்த மாணவருடைய கல்வி தரம் உயர்வதற்கு, அவர்களுடைய திறமைகள் மேம்படுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் எங்களோடு ஒத்துழைத்தால் மாத்திரமே அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் ஒளிமயமாகும் என்பதை இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் இடம்பெறாக்கின்றேன். இந்த தேசிய திருவிழா இனம், மொழி, மதம், கலாச்சாரம் என்று ஒவ்வொருவருக்கும் இருப்பதை கடந்து ஒரு தேசிய மொழியாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சுதந்திரத்திற்காக எல்லா மதத்தவர்களும் பாடுபட்டிருக்கின்றார் என்பதை ஏறத்தாழ 1583 பேர்களை த கேட்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய பம்பாயில் இருக்கக்கூடிய நுழைவாயிலே அந்த பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட தியாக செம்மல்களை நாம் நினைவு கூறும்போது அவர்கள் இந்த நாட்டிற்காக சிந்திய இரத்தங்கள், சிதறிய எண்ணங்கள், அவருடைய உடல், பொருள், ஆவி, உடைமை அனைத்தையும் தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய வரலாற்று பெருமக்களை நினைவுகளை நாம் படுத்தும்போது நாமும் இந்த நாட்டிலே தேச பக்தர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டிக்காட்டி தந்திருக்கின்றன. முகமது நபி அவர்கள் கூட சொன்னார்கள், த பேட்ரைட் இஸ் த பார்ட் ஆஃப் த ஃபைட் என்று சொன்னார்கள். மத நம்பிக்கையில் நாட்டின் மீது பற்று வைப்பது என்று சொல்லக்கூடிய இரத்தினமான வார்த்தை அது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் அது சொந்தமாக்கப்பட்ட வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். எனவே அருமையான பெருமக்களே, இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த பெருமக்களே வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அபுல் கலாம் ஆசாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனார் இந்தியாவிலே முதலாக கான்பூரிலே
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த தொழில் கல்வி மையத்தை ஏற்படுத்துவதற்கு நமது நாட்டுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவிடம் ஒப்புதல் கேட்ட பிறகு ஆனந்தத்தின் பெருக்கத்தால் அதை நீங்கள் நிறுவுங்கள் என்று சொன்னால் கல்விக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல, கல்விக்கும் இந்த மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, உங்களுடைய அருமையான குழந்தைகளை ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, உங்களுடைய பிள்ளைகளை பண்பாடுள்ள பிள்ளைகளாக, கல்வியில் தலை சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அதோடு ஆசிரியர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை சபதமாக உறுதிமொழியாக ஏற்று இந்த நாளை நான் சிறப்பிப்போமாக. இறைவன் எல்லாவற்றுக்கும் துணை பெறுவான் என்று கூறிக்கொண்டு வளமான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வசலாம். Thank you, sir. The next event is we are watching